மேற்கு பருவ காற்று தேனி பக்கம் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் மிகவும் பிரபல்யமான அந்த உன்னிகிருஷ்ணன் அனுராக் ஸ்ரீராம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். வணக்கம் உறவுகளே, இன்றைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு மிகவும் பிரபல்யமான பாடல்கள், அதாவது நாங்கள் சிறுவயதிலிருந்தே வியந்த அந்த உன்னிகிருஷ்ணன் அனுராக் ஸ்ரீராம், முக்கியமாக இந்த 2 பேரும் வந்து இன்று யாழ்ப்பாணம் வருகின்றார்கள். அதில் 2 பேரும் வருகின்றார்கள் என்று சொல்லப்பட்டது. ஆனால் பொறுத்திருந்து பார்ப்போம் யார் உண்மைக்கும் வாரார்கள் என்று. அந்த வகையில் இன்று மிக பிரம்மாண்டமான இசை கச்சேரி அந்த புதிதாக துறைக்கப்பட்ட அந்த மோலில் வந்து நடக்க போகுது. அதுக்காண்டி நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இவர்களுடைய வருகைக்கு, இவர்களுடைய யாழ்ப்பாணத்துக்கு வந்தவர்கள் என்னென்ன மாதிரியான பாடல்களை பாடப்போகின்றார்கள் என்றவாறு பல விடயங்களை வந்து பார்க்க போகின்றோம். இன்று அவருடைய வருகை எவ்வாறு இருக்க போகிறது, யாழ்ப்பாணத்தை பற்றி என்ன சொல்ல போகின்றார்கள் என்று சகல விடயங்களையும் இந்த காணொலியை நாங்கள் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் நாங்கள் நிற்கின்றோம். அந்த வகையில் சற்று நேரத்தில் அந்த ஃப்ளைட் அண்டு லேண்ட் ஆகிற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கலாம். இன்னும் சற்று நேரத்தில் அந்த பிரபல்யமான பாடல்கள் வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து ஃப்ளைட் வந்திருக்குது. அவர்களை வரவேற்பதற்காக மாலையோடு இருக்கின்றார்கள். ஃப்ளைட் வந்து அறிவிக்கணும். விமானத்தில் இருந்து வந்தவர்கள் வருகின்ற அந்த காட்சியை பார்க்கின்றோம். இன்னும் சில நேரத்தில் அந்த பிரபல்ய பாடல்களை வந்து நாங்கள் பார்க்க முடியும். அனுராக் ஸ்ரீராம் வருகின்ற அந்த காட்சி. வாங்க வாங்க. Thank you ma'am, thank you. உங்க பேரு? Suki. I'm a big fan of you. Thank you ma'am, thank you. You're from the mall. Nice to meet you. Hello ma'am, welcome to Japan. Thank you sir. Welcome to Japan. I'm good, that's okay, just that we can manage that. வணக்கம் மேடம். வணக்கம் சார். யாழ்ப்பாணத்தில் வந்ததை பற்றி உங்கள் என்ன கருத்து? யாழ்ப்பாணத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமா இல்லையா? எல்லாம் முன்னாடி வந்திருக்கோம், ஒரு கோயிலுக்காக படுறதுக்கு வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம். அது ஃபஸ்ட்டு டைம் இந்த ஏர்போர்ட்டுக்கு ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். நம்ம ரொம்ப சந்தோஷம் இங்கே ஜாஃப்னா மக்களை மீட் பண்ணணும்னு. எங்களுக்காண்டி ஒரு பாடல் ஏதாவது ஒரு பாடல் உங்களுக்காண்டியா? எங்களுக்காக, யாழ்ப்பாண மக்களுக்காக. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, அவன் கண்ணு ரெண்டும் என்ன மயக்கம் 1000 வாட்ஸ் பவரு. கட்டாயம் வந்து ராரே மாலுக்கு வாங்க. இந்த ஈவினிங் ஒரு ஃபுல் கச்சேரி இருக்குது. நான் மாத்திரம் இல்லை, உன்னிகிருஷ்ணன் சார் எல்லாரும் வந்திருக்காங்க. ஸோ ப்ளீஸ் பி தேர். தேங்க்யூ. தளபதி கச்சேரி திருவிழா, அதுக்கு நீங்கள் போயிருந்தீங்களா? அது என்ன மாதிரி இருந்தது? இல்லை சார், தேங்க்யூ. பாடகர் உன்னிகிருஷ்ணன் சார் அவர்களோடு சின்ன ஒரு உரையாடல் ஒன்றை மேற்கொள்ளலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். யாழ்ப்பாணம் வந்துக்கிறீங்க, யாழ்ப்பாணம் என்ன கருத்து? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக இல்லை, ஃபஸ்ட் டைம் இல்லை, முன்னாடி வந்திருக்கேன். ரொம்ப வருஷம் முன்னாடி வந்திருக்கேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து எல்லாரையும் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு. தேங்க்யூ சார். இருங்க சார், இருங்க சார். சிட்.
ஓரிரு வரிகள் சார். தென்மேற்கு பருவ காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல் இன்பச்சாரல் தென்மாங்கு பாடிக்கொண்டு சிலு சிலு வெந்து சிந்துதம்மா தூரல் முத்து தூரல். தேங்க்யூ. ஸ்மித் வணக்கம். பக்தி பாடல் ஓரிரு வரிகள். நம்ம பாடுறோம். ஒரு பக்தி பாடல் ஓரிரு வரிகள். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீதில் எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேலாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீதில் எதிரொலிக்கும். அது நன்றி. அவ்வாறு எங்களோடு கதைத்து விட்டு அவர்கள் அந்த இரவு நடைபெறப் போகின்ற அந்த இசை கச்சேரிக்காக தயாராவதற்காக செல்கின்ற அந்த காட்சி. இந்த பாடல்கள் இன்று இந்த புதிதாக திறக்கப்பட்ட மோலில் வந்து இசை கச்சேரி செய்ய போகின்றார்கள். இது எஃப்னா மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு அருகாமையில் இருக்குது. வணக்கம் உறவுகளே, யாழ்ப்பாணத்தில் வந்து ராரை மோலானது இன்றைய தினம் முதலிலே திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மிக பிரம்மாண்டமான முறையிலே திறந்து வைக்கப்பட்ட மோலில் எவ்வாறான விடயங்கள், எவ்வாறான கடைகள், என்ன மாதிரி அந்த கோல் அமைப்புகள், உள்ளுக்கு எவ்வாறு புதிய விஷயங்கள் இருக்குன்றதை வந்து இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கு உன்னிகிருஷ்ணன் அவர்கள் வருகின்ற அந்த நிகழ்வு, அனுராதா ஸ்ரீராம் வருகின்ற அந்த இசை நிகழ்வுகளும் நடைபெற காத்திருக்கின்றன. இந்த காணொலியில் இந்த திறப்பு விழாவில் நடைபெற்ற சுவாரஸ்யமான விடயங்களை அனைத்தையும் தொகுத்து இந்த காணொலியை நாங்கள் பார்க்கலாம். இசை கச்சேரி நடைபெறுவதற்கான அந்த காதைகள் தொங்கவிடப்பட்டிருக்கின்ற அந்த காட்சியை பார்க்கின்றோம். விருந்தினர்களுடைய உரை பணிகளை தொடர்ந்து அந்த புதிய மோலின் திறப்பு விழாவினை நாங்கள் பார்க்க முடியும். அன்போடு அழைக்கிறோம். இந்த மங்கள விளக்கேற்ற நிகழ்வை இந்த நாளில் ஆரம்பித்து வைக்குமாறு மங்கள விளக்கேற்றலை அவர்களோடு சேர்ந்து நடத்துவதற்கு திருக்குமரன் குடும்பத்தவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். குடும்பத்தின் உரிமையாளருமான திருமாறன் அவர்களையும் அன்போடு இணைந்து கொள்ளுமாறு அழைக்கிறோம். தொடர்ந்து கமர்ஷியல் வங்கியின் யாழ் பிராந்திய முகாமையாளர் திரு ஜெயபாலன் அவர்களை அழைக்கிறோம். அதுபோல யாழ்ப்பாண கிளையின் முகாமையாளர் திரு யோகச்சந்திரா அவர்களையும் நாங்கள் இந்த இடத்திலே அன்போடு இந்த மங்கள விளக்கேற்ற நிகழ்வில் இணைந்து கொள்ளுமாறு அழைக்கிறோம். இவர்களோடு இந்த நிகழ்வை சிறப்புற அமைய ஏற்பாடுகளை பார்த்திருக்கின்ற திரு நவரட்னம் விஜயரட்னம் அவர்களையும் திருமதி சுஜாந்தினி நவரட்னம் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். புதிதாக திறக்கப்பட்ட இந்த மோலில் வந்து முன்பக்கம் என்ட்ரன்ஸோட சோட்டிஸ் விற்கிற அந்த ஃப்ரூட்ஸ் ஜூஸ் விற்கிற இடம், அங்கால வெஜிடபிள் விற்கிற இடம் வந்து இருக்குது. அப்படியே அதனை தொடர்ந்து ஒரு பெரிய ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸ் தாண்டி நாங்கள் போகும்போது சூப்பர் மார்க்கெட் ஒன்று பெரிய லெவலில் செஞ்சு வச்சுக்கிறாங்க. ஆக பெருசான்னு சொல்ல இல்லாது ஒரு அளவான ஒரு ஸ்பேஸில் அந்த சூப்பர் மார்க்கெட் இருக்குது. இது வந்து வழமையாக நாங்கள் பார்க்குற சூப்பர் மார்க்கெட்டுன்ற அளவுகளோடு ஒப்பிடும்போது
ஒரு பெரியது, அதுக்காக ஆக பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் என்று சொல்லல. அது இதை விட பெரிய சூப்பர் மார்க்கெட்டுகளும் யாழ்ப்பாணத்தில் இருக்குது. வரவேற்பு நடனமானது நடைபெறுகின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். இவ்வாறு மிக சிறப்பாக இந்த திறப்பு விழா நடைபெற்றது. அவ்வாறே இன்றிரவு அந்த இனிசை கச்சேரிக்காக மக்கள் காத்திருக்கின்றார்கள் பலர். ஆனால் முக்கியமான விஷயம் டிக்கெட் ஷோ. சரி உலகளை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.